Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வளகாப்பு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்ல. சில பேருக்கு யாருக்கு வளகாப்பு அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஸ்டோரியில போட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சு, சில பேருக்கு தெரியல. இந்த ஸ்டோரியில போட்டனாட்டி நீங்க வந்து அவங்களுக்கு தான் வளகாப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்லாம் கண்டுபிடிச்சு நிறைய பேர் வந்து இவங்க அவங்க ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு சொல்லி டீசெண்டா சொல்லியிருந்தீங்க. சில பேர் அவங்க ஃபங்க்ஷன் தானே அதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன் போடுறீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதனால தெரிஞ்சுன்னா நாங்க ஸ்டோரி போட்டங்காட்டி. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பீரியட் டைம்ல வந்து நிறைய பேருக்கு வளகாப்பு நடந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு கண்டுபிடிக்கவும் கன்ஃபியூஸா இருந்திருக்கும். நாங்க ஸ்டோரியில போட்டங்காட்டி நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சும்மா பார்த்துட்டு இருக்கோம், எப்ப வீடியோ போடுவீங்கன்னு, போடவே மாட்டேங்கிறீங்க. அதாவது பிளாக் எடுத்துட்டு வந்துட்டு இன்ன வரைக்கும் நாங்கள் போடாத காரணம் எங்களுடைய சம் ஹெல்த் இஷ்யூஸும் மற்றபடி சுற்றி எல்லா இஷ்யூஸும் இருக்கிறதுனால எங்களால் கொஞ்சம் டிலே ஆகிட்டே வந்துச்சு. ஸோ எப்படியாவது போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அந்த பிளாகை வந்து நாங்கள் உங்களுக்கு இறக்கிட்டோம். சரி, யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்காங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் பரவாயில்ல சும்மா பாருங்க, தப்பு இல்ல. ஓகே, நாங்க மீட் பண்ணோம், எல்லாமே வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவுட்ஃபிட் தான். நானும் இவ கூட சேர்ந்து சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். சோ அப்படின்னு இது அஸ்வினோட அந்த அவுட்ஃபிட். இந்த அவுட்ஃபிட்டுக்கு ஷூ மட்டும் வெளியே பேலன்ஸ் இருக்குது, போய் ஷூவை போட்டுக்கலாம்லாம். ஆட்டோ வந்துருச்சு. அவ்வளோமா மொபைல் 2 மஹால் வந்தாச்சுல. ஆமாங்க, நம்ம நாஞ்சிலான வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் போனோம். ஸோ இவங்களுடைய பேபி ஷவருக்கு தான் நம்ம சென்னைக்கு வந்தது ரீசனே. என்ன எப்படி கூப்பிட்டாரு அப்படிங்கிறத வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நாஞ்சிலான மெசேஜ் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி பேபி ஷவர் வச்சுருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் ஓகேனா அப்படின்னா அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் வாங்கி ஷேர் பண்ணி எனக்கு இன்விடேஷன் அனுப்பினார். ஸோ அந்த இன்விடேஷனை வச்சு தான் நாங்கள் இங்கே வந்தோம். இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போடலாமா வேணாமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கேமராமேன் பார்த்தீங்கன்னா மணி எல்லாருக்கும் தெரியும், என் ஃப்ரெண்டு. ஸோ அவர் தான் எடுத்திருப்பார், மூஞ்சி எடுத்துருக்க மாட்டார், ஃபுல்லாகவே முதுகு இது தான் எடுத்திருப்பார். ஸோ அதனால் இந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் வீடியோஸ் அப்படி தான் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனில் நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் நடந்துச்சு. நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். அங்கேயுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு.
சொல்லுவாங்க நேரத்தில் முக்கியமான தருணம் நான் மேடை சின்ன அவருக்கு இருக்கு விஜய் டிவியில் வந்துட்டு படிப்படியாக கொண்டு வந்து நீங்கள் இந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னா அது முழுக்க அவர் உழைப்பு தான் காரணம் தவிர அது எதுவுமே கிடையாது. இதுதான் அது ஒரு உழைப்பு தான் காரணமா இப்போ அவர் உழைப்பு தான் காரணம். அது அவசியம் அன்பு தம்பி வேற லெவலில் அந்த வாய்ஸ் நான் நிறைய லைக் போட்டேன். இங்கே ஒரு க்யூட்டான இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆனால் மணி வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டான். பாலாஜி எங்களை பார்த்த உடனே உங்கள் வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன், நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய பண்ணுங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். நானுமே ஒரு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு எடுக்கிறதுக்கு. இந்த இடத்திலிருந்து அந்த இடம் வரை கம்பி கட்டி அதில் பானையை தூக்கி நடக்க இருக்கிறார். அதை பார்க்க தயாராக மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். ஓகே, அடுத்தது பாட்டு கொடுங்க. தேங்க்யூ அப்துல் மாஸ்டர். அங்கே ஸ்னேகன் வந்து இந்த மாதிரி நலங்கு வச்சுருந்தாங்க. அவரை முடிச்சுட்டு நம்ம போகும்போது நம்ம நாஞ்சிலன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளை பார்க்குறாரு. பார்த்துட்ட உடனே எழுந்துச்சு நம்மகிட்ட மரியாதை கொடுத்ததும் நம்மளை பார்த்த உடனே அவர் ஹாய் சொன்னதும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே அவங்க மேலே அரிசி போடுற அந்த விஷயம் நாங்கள் பண்ணலாமான்னு தெரில. நாங்கள் சின்ன பசங்க தான் அவங்கள விட, இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை பண்ணோம். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுவும். அப்புறம் ரோபோ சங்கர் அண்ணனோட ஃபேமிலியை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் பிரதர், அதாவது தெரிஞ்சிருக்கும் நம்ம ரோபோ சங்கரோட மருமகன். ஸோ அவர் வந்து நம்மளை பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க, வீடியோஸ்லாம் பார்ப்பேன்னு சொல்லும்போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கும் நம்மளை தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைக்லாம் போட்டிருக்காங்க. பட் இவ்வளோ மைன்யூட்டாக பார்ப்பாங்க நம்மளை இந்த கூட்டத்தில் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் நம்பக்குரிய பார்த்தா தெரியும், சாரு மட்டும் போய் அம்மா கிட்ட தனியாக ஆசீர்வாதம் வாங்கினா, அதுக்கப்புறம் பின்னாடியே போய் நானும் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
ஃபுட்டை பற்றி சொல்லே ஆகணும், அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க. வெஜ்ஜு தான், ஆனால் நான்வெஜ் டேஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இவரை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், விஜய் பிரதர், நம்மளுடைய மதுரை ஜில்லாவோட ஆங்கர். ஸோ இங்கே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் இவர்கிட்ட பேசிட்டு கொண்டாரு, அப்படியே லைட்டாக அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே பார்த்தா திடீர்னு கிருபா எட்டி பார்த்துருந்தா ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். நீயும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிருபா தான் அவங்களாம் இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருந்தோம். சாருக்கு என்னமோ அனிதா சம்பத் சிஸ்டரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச், அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு மேலே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை பற்றி பேசி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு அழகான பாடல் பாட வருகிறார்கள். அப்புறம் தனலக்ஷ்மி சிஸ்டர், இவங்களையும் சொல்லணும். ஏன்னா நான் நிறைய தடவை ஃபோனில் பேசியிருக்கேன், அக்கானு அவங்க அண்ணான்னு பேசுவாங்க. ஸோ இன்றைக்கி அவங்கள நேரில் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ஃபங்க்ஷனை ஜாலியாக போச்சு, நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நம்ம கேமராமேனோட திறமையை பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ எடுத்ததெல்லாம். ஸோ ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தால் வீடியோ எடுக்கிறது பாவம். அவனும் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு எதெல்லாம் கேப்சர் பண்ணணும் அவெல்லாம் கேப்சர் பண்ணணும். அவனுக்கு இதில் ரொம்பவே நன்றி சொல்லணும். அவன் இல்லைனா கண்டிப்பாக இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்காது. கீழே வந்ததுக்கப்புறம் நம்மளை இன்டர்வியூ எடுத்தாங்க. நாஞ்சில் அண்ணன் எப்படி தெரியும் அப்படிலாம் கேட்டாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே அவங்ககிட்ட சொன்னேன்ல, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அவங்ககிட்டையும் அதே தான் சொல்லி ஷேர் பண்ணேன். மேலே எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியை முடிச்சாச்சு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகும்போது எப்படி இருந்தால் வரும்போது எப்படி இருக்கும்னு பாருங்க. நல்லா தான் இருக்கும். நான் என்னையே பாரு, எனக்கு இது மட்டும் தான் கொஞ்சம் பரப்பு இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக போச்சு. ஃபுட்டெல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஃபுட்டெல்லாம் அல்டிமேட், சூப்பராக இருந்துச்சு. அந்த நான்வெஜ் ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சு வஞ்சர மீன் மாதிரி ஒரு பீஸ், வஞ்சர மீன், அப்புறம் ஒரு பீஸ், எறா மாதிரி ஒன்று சூப்பராக இருந்துச்சு ஒன்று. அதாவது எல்லாரும் அந்த சோயா பீன்ஸ் பண்ணாங்க. ஆனால் டேஸ்ட் வெரைட்டி தனித்தனியாக காட்டிருக்காங்க. சூப்பராக மசாலா டேஸ்ட் தனித்தனி எல்லாமே வெஜ் தான். ஆனால் நான்வெஜ் ஃபீல் கொடுத்துச்சு எங்களுக்கு. சிக்கன் டிக்கா மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம்
பாபிக்கு பண்ணது சூப்பராக தெரிஞ்சிச்சு. அப்புறம் அந்த ஸ்வீட்டும் தயிரும் கலந்த மாதிரி ஒன்று சரி, கொடுத்தாங்க. ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பேசாம சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ஃபங்க்ஷன் ரொம்ப வணக்கம் ஐயா. போன மாதிரியே இருக்கிறேன். ஃபங்க்ஷன் உனக்கு எப்படி இருந்துச்சு? ஃபங்க்ஷன் சான்ஸ் இல்லை, சூப்பராக இருந்தது. மாப்பிள்ளை தான் பார்த்தோன்னே எனக்கு கிட்ட கை நடுக்க செல்ஃபி எடுக்க போனா. இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. சாரி எல்லாருக்கும், ஏன்னா இத்தனை நாள் ஆச்சு நான் அந்த வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு நிறைய இஷ்யூஸ். அதாவது எப்படின்னா எங்களோட உடம்பு சரியாமல் போனது, அதுக்கப்புறம் அமௌண்ட் இல்லாத பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு, ஒர்க் ப்ரெஷர் அப்படி இப்படின்ட்டு. அதனால் வீடியோ போடல. ஸோ கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இது ஃபஸ்ட் டைம், அதாவது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்மளை கூப்பிட்டு அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுதான் எங்களோட ஃபஸ்ட் டைமு. ஸோ நாஞ்சில் அண்ணன் வந்து நான் மறக்கவே மாட்டேன். அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்மளை எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு அவங்க கொடுத்த ரெஸ்பெக்ட்டும் சரி, நமக்கு அவங்க மெசேஜ் பண்ணதும் சரி, இதெல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஹம்புளான பர்சன். ஸோ அவருக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மறக்காமல் வேண்டிக்கங்க. ஏன்னா அதே மாதிரி அந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கான மெயின் ரீசனும் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் பார்க்குற வீடியோஸ், அப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், இதெல்லாம் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்குறது மூலயமா மற்றவங்களுக்கு ஷேர் ஆகி இந்த மாதிரி அவங்க கண்ணுக்கு நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.